ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் எடுத்தது தான். இப்போல்லாம் வீடியோ எடுத்த என்னால் உடனே ஷேர் பண்ணுறதுக்கு முடியல, கொஞ்சம் டிலே ஆகி தான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ எடுக்கிற வீடியோவை ஒரு 2 நாளுக்குள்ளேயே ஷேர் பண்ணுற மாரி நான் பார்க்குறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது ஒரு மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரெசிபியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ இப்போ அடி வாங்க போகிற. நீனு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீனு என்ன பண்ணுற? நீனு எதுக்கு தள்ளி விட்ட? பூச்செடி எங்க எங்க? என்ன எதுக்கு வந்த? எட்டக்க போனது வர. இப்போ எதுக்கு வந்த? என்ன 2 பேருக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இதான் கொடுத்துட்டு என்ன சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன திருப்பி என்ன திருப்பி வேணும் உனக்கு? பிஸ்கெட் வேணுமா? நான் இப்போ எதுக்கு கூப்பிடுற? இப்போ நீனு அதான் வாயில் வச்சிட்ருக்கல, அப்புறம் என்ன? அப்புறம் நீ எங்கே ஏறுற? இறங்கிட. நான் ஜன்னல் சாத்த போகிறேன். இந்த ஜன்னல் சாத்த போகிறேன். போ. நீயே தள்ளி விட்டுட்டு போகுது பார்த்தியா? அதுவே சாத்திக்கன்னு. காலையில் சமையல் வேலையை முடிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஹால் இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளியர் பண்ணணும். இந்த வேலை முடிஞ்சிடும். மணி 7:10. அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அன்றைக்கி காலையில் கோலெல்லாம் போட்டுட்டு கடகடன்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி சமைக்கும் போதே மாவு அரைக்கிற வேலை, அப்புறம் கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் சாதம் வடித்து வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு மிச்சர் இருந்தது, அதோடு விட்டுட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தயிர் சாதமும் ஒரே உருளைக்கிழங்குறது பெருசாக அதை பொடியாக கட் பண்ணி லஞ்சு பேக் பண்ணிட்டேன். பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, அதனால் பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி தனியாக வச்சுருந்தேன். மதியத்துக்கு நான் போட்டு சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி 2 வேளைக்குமே சாப்பாடு தாங்க. காலையில் இந்த வாழைப்பூ போட்டு, அதாவது வாழைப்பூ கூட்டு போட்டு சாப்பிட்டுப்பாங்க. மதியத்துக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு அவங்க பசங்களுக்கு தயிர் சாதமும், அவங்க வாழைப்பூ கூட்டே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். இன்றைக்கி கிச்சனில் சமைக்கும் போதே கடகடன்னு என்னோடய எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இது கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கொடுத்த ஸ்வீட் கொஞ்சம் இருக்குது. மிச்சரும் கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது தான். மாவு அரைச்சது அப்படியே அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டேங்க. ஒரு டே நைட்டுக்கு புளிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊற்றிட்டு தனியாக வேறு பாக்ஸில் மாற்றி வச்சிடலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். பாலும் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரேஷன் எண்ணெய் பிரித்தது இந்த பாக்ஸில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன். பாட்டிலெலாம் இப்போ தான் விளக்கி வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் அதில் ஊற்றினோம்னா ரேஷன் எண்ணெய்ங்கிறனால கொஞ்சம் ரொம்ப பிசுப்பு சீக்கிரம் வந்துருங்கிறனால அந்த பாட்டிலில் ஊற்றல, இந்த பாக்ஸ்லேயே தான் எண்ணெய் வச்சுருக்கிறேன்.
கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. இனிமே வந்து மற்ற 2 ரூமில் வந்து பெட்ரூமை சரி பண்ணணும், ஹாலை வந்து சரி பண்ணணும். ஹால் இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து கடகடன்னு இந்த சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன முடிக்க முடியுமோ அது வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி வேலை செய்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. செஞ்சதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சிட்டாலே வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பசங்களை கொண்டு போய் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு உள்ளே வரும்போதே வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். எனக்கு வந்து அதுமாரி பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து யூடியூப் ஒர்க் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் எனக்கு. அப்புறம் தொடர்ந்து நிறைய சிஸ்டர் வந்து பொங்கல் க்ளீனிங் வீடியோ போடுங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. பொங்கல் க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்து வீடு ஃபுல்லாக கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணலான்ட்டு வந்து நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பண்ணணும். அது ஒவ்வொன்றா நான் வந்து எப்படிலாம் பண்ணுறேன், என்னென்ன டிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக அந்தந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து க்ளீனிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நியூ இயர் வந்ததுக்கப்புறமா தான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணனோம்னா எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே க்ளீனிங் வேலையை முடிச்சிடுவேன். அப்புறம் வந்து அந்த பொங்கல் டைமில் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி வந்து எனக்கு இருக்கும். அதனால தான் சரி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பொங்கல் டைமுக்குள்ளே, அதாவது பொங்கல் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிக்குள்ளே நான் வந்து முடிச்சிடுவேன். அப்போ வந்து பார்க்க கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் இன்னும் பொங்கல் க்ளீனிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து க்ளீனிங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ சிக்கன் ரெசிபி வந்து பார்க்கலாம். இது வந்து என்னோடய மாமியாரும் கொழுந்தனாரும் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அப்போ எடுத்த வீடியோ அது. அன்றைக்கி நான் ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணலை. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த விழுது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா இஞ்சி, பூண்டு, ஒரு 3 சில்லி தேங்காய், அப்புறம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி விழுது தான் இதில் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து எப்போதுமே இந்த சிக்கன், மட்டன் எது செஞ்சாலுமே நான் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துப்பேங்க. அது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அதை நான் சேர்க்குவேன். அதையும் சேர்த்துருக்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கும். ஆனால் நான் அன்றைக்கி உடனே தான் வந்து பண்ணினேன். இது வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வறுவலாக பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கிரேவி மாரி இல்லாமல் வறுவல் மாரி இல்லாமல் தான் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். குக்கர்லேயும் வந்து பண்ணலை. நான் அன்றைக்கி ஆனால் வானலில் தான் வந்து பண்ணியிருந்தேன். குக்கரில் பண்ணோம்னா இன்னும் சீக்கிரம் வேலை முடியும். வானலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம பெசரி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து அதில் வந்து சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து, நம்மளுக்கு குழம்பா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. வறுவலாக வேணும்னா தண்ணி கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து சேர்த்து அதை நல்லா வந்து நீங்கள் பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் வாங்கினா எப்போதும் ஒரே மாதிரியாக வந்து வைக்க மாட்டேங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வந்து வைப்பேன். சில சமயம் இந்த புதினா மல்லிலாம் அரைச்சி விட்டு வந்து பண்ணுவேன். சில சமயம் எங்கள் சாதனாக்கு க்ரீன் சிக்கனை ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து பண்ணுவேன். மிளகு பெப்பர் சிக்கன் அதுவும் வந்து பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தடு. இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது நான் வந்து அடிக்கடி வந்து பண்ணுவேங்க. இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வந்து சேர்த்துட்டு குழம்பா கொஞ்சம் தண்ணியாக மொண்டு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த சிக்கனை மட்டும் வந்து லைட்டாக வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினோன்னா குழம்புக்கு குழம்பும் ஆச்சு, வறுவலுக்கு வறுவலும் ஆச்சு இல்லைங்களா? அதனால் அப்படி தான் வந்து பண்ணுறது. இந்த சிக்கன் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். நான் அன்றைக்கி இந்த பதத்துக்கு தான் வந்து எடுத்துருந்தேன். இதுவே இன்னும் நல்லா பொடி கலரில் வறுவல் மாரி வந்து பண்ணோம்னா இன்னும் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அது ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விலாகுள்ளே வரலாம். அன்றைக்கி நான் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மிஷினில் வந்து துணி போட்டு விட்டேன். காலையில் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால் இப்போ போட்டு விட்டுட்டோம்னா ஒரு 10 மணிக்கு கிட்ட போயெல்லாம் மேலே போய் காய வச்சிருவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இது கூடவே அப்படியே ஷேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால தான் 2 பார்ட்டாக வந்து இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நான் மண்டே அன்றைக்கி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சண்டே அன்றைக்கி வீடியோ போட்டால் வியூஸே வர மாட்டேங்குது. நார்மலாக நம்ம வீடியோக்கு வியூஸே வரல. அதுவும் சண்டே அன்றைக்கி ஷேர் பண்ணோம்னா சுத்தமாக வியூஸ் வர மாட்டேங்குதுனால இப்போ சண்டேயில் நான் வந்து மேக்ஸிமம் விலாக் ஷேர் பண்ணுறதில்ல. இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூ கண்டிப்பாக மண்டே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.